ஜீவனுள்ளவராய் எங்கள் மத்தியிலே அசைவாடு கொண்டிருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, ஒரு நாளும் பெருமையாய் திரும்பாத உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற எங்களுடைய நினைவுகளை, சிந்தனைகளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஒருமுகப்படுத்துவீராக. உடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் என்னுடைய சரீரத்திலும் ஆன்மாவிலும் பலன் கொள்ள இந்த அருளுரை நேரத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். எங்களோடு இடைப்படுகின்ற தூய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் மறுபடியுமாய் அன்போடு கூட ஆண்டவர் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆண்டவர் தருகின்ற தெய்வீக சமாதானம், நிறைவான கிருபைகள் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. ரஷ்ய தேசத்திலே ரிச்சர்ட் உம்ப்ரண்ட் என்கின்ற ஒரு சிறைச்சாலை அதிகாரி பணி செய்து வந்தார். அவருடைய பணித்தளத்திலே அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட சிறைவாசிகளுக்கு கல் உடைக்கின்ற பணியை கொடுத்திருந்தார். இந்த கல் உடைக்கின்ற பணியானது அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் அவர்கள் செய்ய வேண்டும். அதை மேற்பார்க்கின்ற பணியை இந்த ரிச்சர்ட் உம்ப்ரண்ட் என்கின்ற சிறைச்சாலை அதிகாரி மேற்கொண்டிருந்தார். அவர்களை அவ்வப்பொழுது சென்று பார்க்கின்ற போதெல்லாம் இந்த கல் உடைக்கின்ற நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற ஒரு சூழ்நிலையை அவர் அங்கே நேரடியாக காண நேர்ந்தது. ஒவ்வொரு முறை கல் உடைக்கின்ற பணியை அவர்கள் மேற்கொள்கின்ற போதும் பாடல்களை பாடி அவர்கள் ஆண்டவரை போற்றி கொண்டிருந்தார்கள். இதை கண்டு எரிச்சலுற்ற இந்த சிறைச்சாலை அதிகாரி, இவர்களுக்கு பகலிலே இந்த வேலையை கொடுத்தால் இவர்கள் இப்படி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், ஆகவே நள்ளிரவு நேரத்திற்கு பிற்பாடு இவர்களுக்கு இந்த பணியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நள்ளிரவிலே 2 மணிக்கு மேல் நல்ல கடும் குளிர் அடிக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு இந்த கல் உடைக்கின்ற பணியை செய்தார். பகலிலேயும் அவர்கள் கடுமையான அந்த பணியை செய்ய வேண்டும். இரவிலே சில மணி நேரங்கள் தூங்கின பிற்பாடு மறுபடியும் நள்ளிரவிலே 2 மணிக்கு மேல் கடும் குளிரிலே அவர்கள் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். அந்த மேற்கொள்கின்ற போது நள்ளிரவு நேரத்திலே அவர்களை பார்க்கும்படியாய் அந்த அதிகாரி சென்றார். நள்ளிரவு நேரத்திலேயும் அவர்கள் பாடல்களை பாட ஆரம்பித்தார்கள். பகலிலேயும் பாடல்களை பாடினார்கள், ஆண்டவரை புகழ்ந்தார்கள். அவர்களுடைய மனதை திசை திருப்பும் வண்ணமாக கடும் குளிரிலே இரவு நேரத்திலே பகல் முழுவதும் வேலை செய்த களைப்பு அவர்களுக்கு இருக்கும். மறுபடியும் இரவிலேயும் அவர்களுக்கு அந்த பணியை கொடுத்த போதும் அவர்களை பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். சில நாட்கள் சென்ற பிற்பாடு அவர் அங்கே அமர்ந்து அவர்கள் பாடுகின்ற பாடலை உற்று கவனித்து கேட்டபோது தாங்கள் படைத்த கடவுளை, தங்களை இதுநாள் வரைக்கும் பாதுகாத்து வருகின்ற ஆண்டவரை, தங்களுக்கு அன்றாடக வாழ்வு தருகின்ற ஆண்டவரை அவர்கள் போற்றுவதும் புகழ்வதுமாக அவர்கள் இருந்ததை அந்த பாடலின் வழியாக அவர் கண்டு உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்பொழுது அந்த கல் உடைக்கின்ற அந்த பணியாளர்களை, சிறைவாசிகளை அழைத்து, நீங்கள் யாரை குறித்து பாடுகின்றீர்கள், எதற்காக பாடுகிறீர்கள் என்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். காலப்போக்கிலே அந்த ரிச்சர்ட் உம்ப்ரண்ட் என்கின்ற ரஷ்ய தேசத்தின் சிறைச்சாலை அதிகாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இது வரலாறு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு கடுமையான மனம் படைத்த ஒரு சிறைச்சாலை அதிகாரி, தனக்கு கீழ் வேலை செய்கின்றவர்களை கடுமையாக வேலை வாங்கின அந்த அதிகாரி, அந்த பணியாளர்கள் ஆண்டவரை புகழ்ந்து போற்றி பாடுவதன் மூலமாய் கடுமையான வேலைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப அவர்கள் பாடுவதை கண்டு, அவர்கள் ஆண்டவரை போற்றுவதை கண்டு, அவர்கள் ஆண்டவரை வழிபடுவதை கண்டு தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார்.
அவர்கள் எந்த கடவுளை பாடினார்களோ அந்த கடவுளை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இது ரஷ்ய தேசத்தில் நடந்த ஒரு வரலாறு. இந்த நாளிலே ஆண்டவரை போற்றுங்கள் என்கின்ற தலையங்கத்திலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நம்மை சிந்திக்கும்படியாய் தியானத்திற்கு அழைத்திருக்கின்றது. நாம் திருமறை பகுதிகளை அந்த அடிப்படையில் தான் நாம் படிக்க கேட்டோம். படிக்க கேட்ட முதலாவது திருமறை பகுதி நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கின்றது. எப்படி இந்த கல் உடைக்கின்ற பணியாளர்கள் மிகவும் கடின பாட்டோடு கூட அவர்கள் பணிகளை செய்த போது பாடல்களை பாடினார்களோ, அதே போல எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் மக்கள் தங்களை ஒடுக்கின சூழ்நிலையிலே தங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை வேண்டிக் கொண்டு கூக்குரல் இட்ட போது ஆண்டவர் அந்த கூக்குரலுக்கு செவி சாய்த்தவராய் அங்கே இறங்கி வந்து அவர்களை அழைக்கின்ற அழைப்பை தான் நாம் முதலாவது திருமறை பகுதியிலே யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க கேட்டோம். நீங்கள் அந்த 9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் மோசேயை நோக்கி பார்வோனிடத்திலே போய் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்று அவர்களுக்கு சொல்லுகின்றார். எனக்கு ஆராதனை செய்ய, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு என்று சொல்லி பார்வோனிடத்திலே, அந்த கடின மனமுள்ள இருதயமுடைய மனிதனிடத்திலே, அந்த கொடுமையான வேலை வாங்கி கொண்டிருக்கின்ற மனிதனிடத்திலே நீ போய் சொல் என்று சொல்லி மோசேயினிடத்திலே சொல்லி அனுப்புகின்றார். ஆராதனை என்பது, வழிபாடு என்பது, ஆண்டவரை போற்றி புகழ்தல் என்பது நாம் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்குரிய ஒரு அடையாள சின்னமாய் இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. ஒருவேளை வழிபாட்டின் மூலமாக தான் இன்றைக்கு திருச்சபை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கு திருச்சபையின் உயிரோட்டத்திற்குரிய காரணம் ஒரு ஆராதனையின் சூழ்நிலை என்று சொன்னால் அதை நாம் மறந்து போக முடியாது. இந்த வழிபாடு வாழ்வை அர்த்தமுள்ளதாய் மாற்றுகின்றது. மக்களின் வாழ்வை ஒன்றிணைத்து செயல்பட வைக்கின்றது. அந்த சூழ்நிலையில் தான் அடிமைத்தனத்தின் நுகத்திலே இருந்த அருமையான மக்களை ஆண்டவர், என் ஜனங்கள் என்னை வழிபடுவதற்காக அவர்கள் அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு அழைப்பை முன்வைத்து மோசேயை முன்னிறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்லுகின்றான் சங்கீதத்திலே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தொடக்க வரலாற்றிலே நாடோடி சமூகமாய் வாழ்ந்த மக்கள் கடவுளை வழிபடுகின்ற போது ஒரு திறந்த வெளியிலே அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். பலிபீடம் ஒரு திறந்த அமைப்பில் இருந்தது. அந்த பலிபீடத்தில் இருந்து அவர்கள் கடவுளை பார்க்கின்ற போது ஒரு திறந்த மனநிலைமையோடு கூட எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலையும் வழிபடலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. இன்னும் அவர்கள் எதற்கெல்லாம் பயந்தார்களோ தாங்கள் பயந்ததையெல்லாம் கடவுளாக நினைக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் அன்றைக்கு நாடோடி சமூகத்தில் இருந்த காரியம். இடி இடிக்கும், மின்னல் அடிக்கும், மழை பெய்யும், சூரியன் தகிக்கும், இதையெல்லாம் பார்த்து பயந்த போது இந்த பயந்த கடவுளுடைய படைப்புகளை எல்லாம் தங்களுடைய வழிபாட்டு கூடங்களாக மாற்ற ஆரம்பித்தார்கள். அதான் அன்றைக்கு நாடோடி சமூகத்திலே இருந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அதற்கு பிற்பாடு பலிபீடத்திலிருந்து ஆசரிப்பு கூடாரம் என்று ஆலயம் அமைன்ற அமைப்பிற்குள்ளாய் கடந்து வருகின்ற போதுதான் வழிபாட்டிலே ஆண்டவரை வழிபடுவதற்குரிய முறைமைகள் கொடுக்கப்படுகின்றன, வகுக்கப்படுகின்றன. பாடகர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள், இசை கலைஞர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள், இடங்கள் வரையறுக்கப்படுகின்றது, இடையீட்டாளர்கள் உருவாகுகின்றார்கள். ஆக வழிபாடு என்பது ஆலயம் என்கின்ற அமைப்பிற்குள்ளாய் வருகின்ற போது ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே மாற்றுருவாக்கம் படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு ஆண்டவரை போற்றுகின்றவர்களாய், புகழ்கின்றவர்களாய், ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் ஆலயம் என்கின்ற இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு இறை மக்களாக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் ஒன்று கூடுகின்ற போதெல்லாம் ஆண்டவரை போற்றுகின்றோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம், ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்த வழிநடத்துதலை எண்ணி ஆண்டவரை துதிப்பதும்,
நம்முடைய குறைவுகளை குற்றங்களை எண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வதும், இறைவனுடைய பிரதிநிதிகளாக பலிபீடத்தின் பணியாளர்கள் மூலமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதும் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வியலாய் மாறி இருக்கின்றது. ஆராதனைக்குரிய அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போது நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு நாம் அறிந்திருக்கிறோம். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன் வாருங்கள். நாம் பாடுகின்ற பாடல் அதுதான். துதித்தலுடனே, பாடல்களுடனே அவருடைய சன்னிதானத்திற்கு வாருங்கள் என்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆக இந்த படிநிலைமைகள் தான் இன்றைக்கு ஆராதனையின் சூழ்நிலையை அல்லது ஆண்டவரை போற்றுகின்ற நிலைப்பாட்டை நாம் மேற்கொள்ளுகின்ற இறை மக்களாக, திருச்சபை கூட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தொடக்க வரலாற்றை நாம் அதை பார்க்கின்ற போது, முதல் திருமறை பகுதியின் அடிப்படையில் நாம் காண்கின்ற போது, இந்த வழிபாடு விடுதலைக்கு நேராக வழிவகுக்கின்ற ஒரு பிரத்யேகமான அம்சமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. டூல்ஸ் ஃபார் லிபரேஷன். ஒருவேளை இந்த வழிபாடுதான் நம்முடைய விடுதலைக்குரிய ஒரு அடித்தளமான கருவியாய் செயல்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை, என்னுடைய ஜனங்களை ஆராதனைக்காக அனுப்பிவிடு என்று ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லி அனுப்பினுடைய தாற்பயம் அவர்கள் விடுதலை பெற வேண்டும். அந்த விடுதலை பெறுவதற்கு அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இந்த ஆராதனை தான் அவர்களுடைய வாழ்விலே அந்த விடுதலையின் காற்றை சுவாசிப்பதற்குரிய கிருபைகளை அவர்களுக்கு தரும். ஆக வழிபடுவதற்காக அவர்களை அனுப்பு என்று சொன்னால் அது விடுதலைக்கு நேரான ஒரு அழைப்பாக அங்கே நமக்கு அடையாளம் காட்டப்படுகின்றது. அந்த விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற போது எவ்வளவு தடைகள், எவ்வளவு தாமதங்கள், எவ்வளவு போராட்டங்கள். அன்பானவர்களே, அதற்கு பிற்பாடு அவர்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை தான் நிரந்தரமான, நிலையான, முழுமையான, உண்மையான விடுதலையாய் அமைந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை அவர்கள் சுமந்த போது திரும்ப திரும்ப கூக்குரல் இடுகின்றார்கள். அவருடைய சத்தம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து எட்டுகின்றது. அவர்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றது. என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படியாய் அனுப்பப்பட வேண்டும், அவர்கள் விடுதலைக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே இடப்பட்ட கூக்குரலின் சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த விடுதலையை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கின்றார். தடைகளை தாண்டி, தாமதங்களை தாண்டி ஒரு முழுமையான விடுதலையை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகின்றார்கள். ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஜனமாக, ஆண்டவரை வழிபடுகின்ற ஜனமாக அவர்கள் அந்த ஆராதனையிலே தங்களை முழு அர்ப்பணம் செய்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் அங்கே புரிந்து கொள்ளுகின்றோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை ஆராதிக்க தொடங்கின அந்த தொடக்கத்திலிருந்து இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஒரு விடுதலையின் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுகின்ற இடமாக இந்த ஆராதனை கூடம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை இந்த விடுதலையின் ஆசீர்வாதம் இந்த ஆராதனையின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. திடப்படுத்தல் வகுப்புகளை நடத்தி கொண்டிருப்பதை அறிந்திருக்கின்றீர்கள். பொதுவான பாவ அறிக்கையை குறித்ததான விளக்க உரையை கடந்த வாரத்திலே நான் பிள்ளைகளிடத்திலே பகிர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பிள்ளைகளிடத்திலே பொதுவான பாவ அறிக்கையை குறித்ததான விளக்க உரையை சொல்லி முடித்த பிற்பாடு ஒரு கேள்வி நேரத்திலே ஒரு தம்பியினிடத்திலே கேள்வி எழுப்புகின்றார். இந்த பாவ அறிக்கையை ஆராதனையில் இங்கே ஆலயத்தில் வந்து சொன்னா தான் பாவத்தை மன்னிப்பாரா, வீட்டில் உட்கார்ந்து சொன்னால் மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனான். பொதுவான பாவ அறிக்கை வீட்டில் உட்கார்ந்து இந்த பொதுவான பாவ அறிக்கை சொன்னால் பாவம் மன்னிக்கப்படாதா, இங்கே ஆராதனையில் வந்து சொன்னா தான் மன்னிக்கப்படுமான்னு சொல்லி அதுக்கு ஒரு பதில் உரையை நாம் கொடுத்தோம். இந்த ஆராதனை என்பது நம்முடைய கூட்டு முயற்சி. நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற ஸ்தலம். இந்த இடத்துல நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற போது தனி மனித பாவ அறிக்கையை மாத்திரம் நாம் மேற்கொள்ளவில்லை, நம்முடைய கூட்டு பாவங்களை அறிக்கையிடுவதற்கு நாம் முயற்சிக்கின்றோம். இந்த கார்ப்பரேட் சின், நம்முடைய கூட்டு பாவங்களை நாம் அறிக்கையிடுகின்றோம். ஒரு பொதுவான பாவ அறிக்கை நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரியும்.
பன்மை தன்மையில் தான் அந்த பாவ அறிக்கை அமைந்திருக்கும். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தேன் இருக்காது, வந்தோம். பன்மை தன்மையில் தான் இருக்கும். ஆக நாம் கூட்டு தன்மையோடு நாம் அனைவரும் இணைந்து, அப்போ நான் அந்த வந்தோம் நான் சொல்லும்போது என்னுடைய பாவத்திற்காக மாத்திரமல்ல, உங்களுடைய பாவத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க வந்தோம் சொல்லும்போது உங்களுடைய பாவத்துக்காக மாத்திரமல்ல, உங்களுக்கு பக்கத்தில் இருக்க உங்க பாவத்துக்காகவும் மன்றாடுங்க. இதுதான் அந்த அந்த கார்ப்பரேட் சின் நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சி. ஆக இந்த பொதுவான பாவ அறிக்கை என்பது வீட்டில் உட்கார்ந்து சொன்னா ஆண்டவர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரான்ற கேள்வி எழுப்புகின்ற சூழ்நிலையிலே நாம் இந்த கூட்டு முயற்சியிலே, அதான் இந்த திருச்சபை என்கின்ற இந்த ஒன்றிப்பிலே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மை இன்பம். அந்த நன்மையும் இன்பத்தையும் நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கூட்டு முயற்சியோடு கூட இந்த பாவங்களை அறிக்கை செய்வது அவசியமாயிருக்கிறது. அதனால்தான் பவுல் திருச்சபை கடிதத்தை எழுதும்போது சொல்கிறார், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். கொரோனா காலத்தில் ஆலய கதவுகள் மூடப்பட்டிருந்த போது வீடுகளில் அமர்ந்து எவ்வளவு நாம் கஷ்டப்பட்டோம். என்றைக்கு ஆலயம் திறக்கும் என்று காத்திருந்தோம். ஆனால் திறந்ததுக்கு பிற்பாடு நம்ம அசட்டை பண்ணிட்டோம், அது வேற. ஆனால் நாம் எவ்வளவு தூரம் வீடுகளிலே அமர்ந்து இந்த ஆன்லைன் சர்வீஸில் நம்ம ஆண்டவரை வழிபடுகின்ற போது ஆலயம் திறக்காதா என்று சொல்லி நாம் ஏங்கின நாட்கள் உண்டு. அந்த சபை கூடி வருதலிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற இன்பம், இந்த கூட்டு ஒருமித்து ஆண்டவரை ஆராதிப்பதிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற மகிழ்ச்சி, அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. நான் தனியா வீட்டில் உட்கார்ந்து பாட்டு பாடலாம், ஜெபம் பண்ணலாம், பிரசங்கத்தை கேட்கலாம், நான் பாவத்தை அறிக்கை செய்யலாம், விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம். ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி மாத்திரம்தான். ஆனால் இந்த திருச்சபை என்கின்ற ஒரே குடும்பத்திலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உறுதிப்பாட்டை நாம் இணைந்து வழிபடுவதன் மூலமாக, இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதன் மூலமாக, இணைந்து ஆண்டவரை போற்றி புகழ்வதன் மூலமாக அந்த மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். ஆக ஆராதனையின் சூழ்நிலை என்பது தனி மனித விடுதலை மாத்திரமல்ல, நாம் அனைவருக்கும் ஒரு விடுதலையின் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு இடமாக இந்த ஆலயத்தின் அமைப்பு அல்லது ஆலயத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற சூழ்நிலை என்பது நமக்கு நினைவிலே கொண்டு வருகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. யோவான் நற்செய்தி நூலில் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க கேட்ட பகுதியிலிருந்து ஒரு சிந்தனையை நான் உங்களுடைய முன்னிலையிலே வைக்க விரும்புகின்றேன். அங்கே யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே இருந்து நாம் அதிலே படிக்க கேட்டோம். அப்பொழுது யூதருடைய பஸ்கா பண்டிகை வந்த போது இயேசு எருசலேமுக்கு போகின்றார், தேவாலயத்திற்கு அங்கே செல்லுகின்றார். அங்கே ஆலயத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை ஆண்டவர் பார்க்கின்றார். என்ன பார்க்கின்றார்? புறா விற்கின்றவர்கள், ஆடுகள் மாடுகள் விற்கின்றவர்கள், காசுக்காரர்கள் உட்கார்ந்திருக்கதை காண்கின்றார். அப்பொழுது ஒரு கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டி பண்ணி இந்த விற்பனை செய்கின்றவர்களை, இந்த காசுக்காரர்களை எல்லாம் ஆண்டவர் அங்கே துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த இடத்திலே 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியத்தை அந்த இடத்துல இயேசுவானவர் வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகின்ற காரியம் எப்படி, நாம் கூட்டும் முயற்சியோடு கூட நாம் இணைந்து ஏறெடுக்கின்ற இந்த ஆலயத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் ஆண்டவர் இயேசுக்கு இருந்ததை வெளிப்படுத்தினார். ஒருவேளை இந்த இடம் வியாபார ஸ்தலம் அல்ல, இது ஜெப வீடு என்கின்ற புரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் அங்கே கொடுக்கின்றார். அதாவது ஜெபிக்கின்ற இடத்தை வியாபார ஸ்தலமாக மாற்றிவிட்டீர்களே, இதுதான் ஆண்டவர் அங்கே கடிந்து கொள்வதற்கும் ஆண்டவர் அங்கே கோபப்படுவதற்கும் உரிய காரணமாக அமைந்திருக்கின்றது. வழிபாட்டு கூடம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கின்ற நேரம், இது வியாபாரத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒரு இடமாய் மாறிவிட்டது. சமயத்தின் பெயரால் நடக்கின்ற அதிகார துஷ்பிரயோகத்தை ஆண்டவர் அங்கே கண்டித்து உணர்த்துகின்றார். இந்த ஆலயம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு மாத்திரமே, இந்த ஆலயம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கு மாத்திரமே, இந்த ஆலயம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய கூட்டு முயற்சிகளை, நாம் சகோதர சகோதரிகள் என்கின்ற அந்த ஒருமித்த உணர்வை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற இடம் மாத்திரமே. இது விற்பனைக்கு அல்ல,
இது வியாபார ஸ்தலம் அல்ல என்பதைத்தான் ஆண்டவர் அங்கே அந்த கயிற்றின் மூலமாய் சவுக்கை உண்டு பண்ணி அவர் அங்கே கடிந்து கொண்டு ஒரு விஷயம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நாம் கூடி வருகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாய் வருகின்றோம். நாம் கூடி வருகிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வருகின்றோம். நாம் கூடி வருகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய சகோதர உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் வருகின்றோம். இதற்குத்தான் இந்த ஆலயம், இதற்குத்தான் இந்த ஆலயத்தின் மகிமை, இதற்குத்தான் இந்த ஆலயத்தினுடைய பிரசன்னம் என்பதை நாம் உணர்ந்து பார்த்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவர் அன்றைக்கு இந்த ஜெப வீட்டை ஒரு உண்மையான ஜெபிக்கின்ற வீடாக உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கூட ஆலயத்தில் நடந்த அந்த தீமையான காரியங்களை களைந்தெறிந்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கின்ற போதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றவர்களாய், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்களாய், ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிக்கின்றவர்களாய் நாம் ஆலயத்தை பயன்படுத்துகின்ற போது இந்த ஆலயம் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான சமாதானத்தை நமக்கு கட்டளையிட்டு தரும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த பக்தி வைராக்கியத்தை தான் ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டு செயல்படுகின்றதை பார்க்கின்றோம். அந்த பக்தி வைராக்கியம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்வியலாக வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அந்த ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் தான் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரை வழிபடும்படியாக, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக, அது மாத்திரமல்ல, நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற சாக்கிரமந்து ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிறைவான ஆசீர்வாதம் என்பதை நாம் ஒரு நாள் மறுக்க முடியாது. கொரோனா காலத்தில் நம்ம வீட்டில் அமர்ந்திருந்த போது இந்த சாக்கிரமந்தை ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டது. ஆனால் மீண்டும் கூடி வருகின்ற போது ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த பலிபீடத்தை நாம் பார்க்கின்ற போது, இந்த பலிபீடத்திலே காத்திருக்கின்ற போது அந்த சரீரமும் இரத்தமும் நம்மை ஒரு உண்மையான விடுதலை வாழ்வுக்குள்ளாக வழிநடத்தினதை நாம் உணர்ந்த போது நிச்சயமாக ஒரு பெரிய மகிமையின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஒருவேளை அந்த அர்ப்பணிப்பின் உணர்வோடு கூட நாம் ஆலயத்திற்கு கடந்து வருவதும், அந்த ஒப்படைப்பின் எண்ண அலைகளோடு கூட அந்த சாக்கிரமந்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதும் நிச்சயமாக நம்மை ஒரு புது வாழ்வுக்கு நேராக வழி நடத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் கிறிஸ்து திருமுன்னிலைப்படுத்தப்பட்டதை நினைவு கூறுகின்ற ஒரு திருநாள். த பிரசன்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்துவை திருமுன்னிலைப்படுத்தினதை நினைவு கூறுகின்ற ஒரு திருநாள். இந்த நாளிலே லேவியராகம் 12ஆம் அதிகாரத்திலே காண்கின்றபடி இயேசுவை குழந்தையாக ஆலயத்திலே சென்று அர்ப்பணித்த அந்த அர்ப்பணத்தை நினைவு கூறுகின்ற ஒரு நாள் இந்த நாள். அன்றைக்கு இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு சென்ற போது பக்தி வைராக்கியத்தோடு ஜெபித்து கொண்டிருந்த அந்நாள், இயேசுவினுடைய வருகைக்காக காத்திருந்த சிமியோன், இவர்களிடத்திலே அந்த இயேசு குழந்தையாக அர்ப்பணிக்கப்பட்டது. ஒருவேளை அவர்களுடைய முன்னிலையிலே இயேசுவானவர் ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட்டதை நினைவு கூறுகின்ற ஒரு திருநாள் தான் இந்த கிறிஸ்து திருமுன்னிலைப்படுத்தப்பட்ட திருநாள். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இதை ஆசரிக்கின்ற போதெல்லாம் ஆண்டவர் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு திருமுன்னிலைப்படுத்தப்பட்டதைப் போல, ஒருவேளை நான் எப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு வருகின்றேனோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வருகின்றேனோ, அப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவரிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கின்ற உணர்வோடு கூட, அந்த அர்ப்பணிப்பின் என்ன உணர்வுகளோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சாக்கிரமந்தை பெற்றுக்கொள்வது நமக்கு தகுதியும் நீதியுமாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக ஆண்டவரை ஆராதிப்பது என்பது நம்மை விடுதலை வாழ்வுக்கு நேராக வழி நடத்துவது. ஆண்டவருடைய ஆலயம் என்பது ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கு மாத்திரமே உள்ள பிரத்யேகமான இடம். இந்த இடத்திற்கு வருகின்ற போதெல்லாம் எப்படி ஆலயத்திலே கிறிஸ்து திருமுன்னிலைப்படுத்தப்பட்டாரோ அதே போல நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு என்னை முன்னிலைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை அர்ப்பணித்து அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்துகிறேன் என்று சொல்லி நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை
நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அருமையான பிள்ளைகளோடு கூட இணைந்து மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை சொன்னோம். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை அருமையான பிள்ளைகளோடு கூட இணைந்து நாம் சொன்னோம். அந்த திருவார்த்தையிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக, ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஆசீர்வாதம் திருச்சபைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகின்ற நிலைமையிலே ஒரு மகிமையின் ஆசீர்வாதமாய் அது நிறைந்திருப்பதை காண முடிகின்றது. அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற அந்த நிறைவான ஆசீர்வாதம், அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்ன செயல்படுகின்றார் என்பதை குறித்து தான் இந்த மகிழ்விக்கும் நாம் இன்றைய நாள் வசனத்தில் நாம் சொன்னோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இருப்பிடம் இந்த இதே திருவெளிப்பாட்டிலே சொல்லப்பட்டுகிறது. அவருடைய இருப்பிடம் எது? சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற ஒரு மகிமை. என்றைக்கு இந்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டவராக அடையாளப்படுத்தப்பட்டாரோ, அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்திலே வீற்றிருந்து அந்த சிங்காசனத்தின் மகிமையை இன்றைக்கும் நமக்கு தருகின்றவராக, அந்த சிங்காசனத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்கின்றவராக நம்மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த ஆலயத்திற்கு வருகின்ற போதெல்லாம், ஆண்டவரே, நான் பல நேரத்தில் அடிக்கப்படுகிறேன் சுவாமி, பல நேரத்தில் நொறுக்கப்படுகிறேன் ஆண்டவரே, பல நேரத்தில் வேதனையை நான் சந்திக்கின்றேன் சுவாமி, கவலையிலே கஷ்டத்திலே கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே கூக்குரலிட்டதை போல இந்த ஆலயத்திலே நாம் கூடி வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுக்கின்ற நம்முடைய கூக்குரலுக்கு ஆண்டவருடைய கண்கள் காண்கிறவைகளாய், அவருடைய செவிகள் கேட்கிறவைகளாய் இருக்கிறது. இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய கண்களினால் நம்மை காண்கின்றார், நம்முடைய கூக்குரலை கேட்கின்றார். ஆண்டவரே, நான் அடிக்கப்படுகின்றேன், நான் வேதனைப்படுகின்றேன், நான் குத்தப்படுகின்றேன், என்னுடைய பொருளாதாரத்திலே பிரச்சனை, என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனை, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே பிரச்சனை, நான் தங்கி இருக்கின்ற இடத்திலே பிரச்சனை என்று சொல்லி என்னுடைய வாழ்வாதாரத்திலே நான் மிகவும் அடிக்கப்பட்டிருக்கிறேன் சுவாமி என்று சொல்லி இந்த ஆலயத்திலே வந்து நாம் கதறுகின்ற கதறுதலுக்கு, நாம் விடுகின்ற கண்ணீர்களுக்கு, நாம் சிந்துகின்ற நம்முடைய கண்ணீரை ஒவ்வொரு சொட்டையும் துருத்தியிலே சேர்த்து வைக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கும்படியாய் உயர்த்தப்பட்டாரோ, அதே போல அடிக்கப்படுகின்ற மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சிங்காசனத்தின் மேன்மையை ஆண்டவர் கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த இஸ்ராயேல் மக்கள் அடிக்கப்பட்டு வேதனையோடு கூட வாழ்ந்தது உண்மை. ஆனால் அவர்கள் ஆராதனைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் இஸ்ராயல் தேசம் உலக நாடுகளின் வரிசையிலே ஒரு அசைக்கப்படாத தேசமாய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த முற்பிதாக்கள் தான் ஒரு நாள் அடிக்கப்பட்டார்கள், ஒரு நாள் வேதனைப்பட்டார்கள், ஒரு நாள் கண்ணீர் விட்டார்கள், ஒரு நாள் நொறுக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய சந்ததியை ஆண்டவர் இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றார். இந்த ஆலயத்திற்கு வருகின்ற போதெல்லாம், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடுகின்ற போதெல்லாம், ஆண்டவரே, நான் அடிக்கப்படுகின்றேன், நான் நொறுக்கப்படுகிறேன் சுவாமி, நான் வேதனைப்படுகிறேன் ஆண்டவரே, நான் கண்ணீர் விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சிந்துகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவருடைய பதில் சிங்காசனத்தின் மேன்மையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. கிறிஸ்து திருமுன்னிலைப்படுத்தப்பட்ட திருநாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கின்ற திருச்சபை மக்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய சரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிற திருச்சபை மக்களே, நீங்கள் அடிக்கப்படுகின்றது உண்மை என்று சொன்னால் இந்த ஆலயத்திலே நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அடிக்கப்படுகின்றதை சொல்லுகின்ற போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்திலே உயர்த்தப்பட்டதை போல உங்களுடைய வாழ்க்கையும் சிங்காசனத்தின் மேன்மையோடு கூட ஆண்டவர் உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த மகிமையையும் அந்த கனத்தையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் தான் அவர் பெற்று கொண்டிருக்கின்றார். அவர் பெற்றுக்கொண்டதை நமக்கு அப்படியே கொடுப்பார். அந்த வசனம் அதைத்தான் சொல்லுகின்றது. வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலம்,
கனம், மகிமை, ஸ்தோத்திரம் இதுக்கு எல்லாவற்றிற்கும் பாத்திரராய் இருக்கிற ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் சிங்காசனத்திலிருந்து நமக்கு அப்படியே அருளி கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த ஆண்டவரை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக மாத்திரமல்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற ஆண்டவராக நாம் தரிசிக்கின்ற போது நிச்சயமாய் அந்த ஆண்டவருடைய மகிமை, அந்த ஆண்டவருடைய கனம், அந்த ஆண்டவருடைய வல்லமை, பலம், ஐஸ்வர்யம் அனைத்தும் நம் அனைவருக்கும் நிரந்தரமாக கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிற நாம், அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாய், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவர், கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றி புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கும் நம்மத்திலே வீற்றிருக்கின்றார், இன்றைக்கும் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? அடிக்கப்பட்டது உண்மைதான், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் அவர் சிங்காசனத்திலே உயர்த்தப்பட்ட ஆண்டவர். இன்றைக்கும் அடிக்கப்பட்ட தன்மையோடு கூட வந்திருக்கலாம், இன்றைக்கும் அடிக்கப்பட்ட சூழ்நிலையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கலாம். வேதனையோடும் நெருக்கத்தோடும் நொறுக்கி உடைக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கலாம், கண்ணீர் சிந்தினவர்களாய் வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு மகிமையாய் நமக்கு கட்டளையிடுகிறார் என்ற நம்பிக்கையோடு கூட, இந்த நம்பிக்கையின் பிரசன்னத்தோடு கூட அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் அவரை நோக்கி பார்ப்போமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள்
போராட்டங்களின் மத்தியில் உலாவின எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுடைய தூய இம்மானுவேல் ஆலயத்தில் நீர் உலாவுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்திலே உயர்த்தப்பட்டது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கும் அடிக்கப்பட்ட நிலைமையிலே வந்து கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், வேதனையோடு கூட கண்ணீர் சிந்தி உம்முடைய சமூகத்திலே கதறுதலை வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொருவரும் சிங்காசனத்தின் மேன்மையை காணும்படியாய் உதவி செய்வீராக. அந்த சிங்காசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆராதனை செய்வது விடுதலையை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அம்சம் என்று சொன்னால், இன்றைக்கு எங்கள் மக்கள் உம்மை ஆராதிக்கிறார்கள் சுவாமி. இன்றைக்கு உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் மூலமாய் ஒரு விடுதலையை எங்களுக்கு கொடுப்பீராக. விடுதலையும் பலத்தையும் சுகத்தையும் ஜீவனையும் சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கின்ற ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கு எங்கள் மக்களுக்கு அப்படியே கொடுப்பீராக. அப்படி கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சாக்கிரமத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற போது இந்த விடுதலையின் ஆசீர்வாதத்தை சரீரத்திலே உணர்வதற்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.